எத்தனை பேர் நான் கோட் ஆஃப் எத்திக்ஸ் எழுதிட்டேன்னு சொல்லுவீங்க ப்ளீஸ்? கோட் ஆஃப் எத்திக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தோணுச்சு, அதை தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் யூ ஆர் அண்டர் த ப்ராசஸ், யூ ஹாவ் ரிட்டன் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். இஃப் யூ நாட் yet started the code of ethics, write it down. இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை ஒவ்வொரு வாரமும் நம்மளோட மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை காமிச்சு, கோட் ஆஃப் எத்திக்ஸை பற்றி கொஞ்சம் நேரம் பேசக்கூடிய ஒரு பர்சன், வேறு யாரும் பேசுறதை விட நம்மளே பேசினா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு, இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, அந்த மீட்டிங்கில் கோட் ஆஃப் எத்திக்ஸை பற்றி நீங்கள் சொல்லி அதை பற்றி உங்களோட தாட் ப்ராசஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசும்போது வேறு வேறு ஆங்கிளில் நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா, கோட் ஆஃப் எத்திக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம பிஸ்னஸை எப்படி பார்க்குறோம், எப்படி கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்டாஃப்ஸை கொண்டு போகணும் தானே. அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அலைன் ஆகிறதுக்கு தான் அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ். அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கல்ச்சர் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனில் க்ரியேட் பண்ணும். ஓகே, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் டசன்ட் மேட்டர். எது வந்து உங்களோட க்ளோஸ் டு த ஹார்ட் அல்லது இப்படி தான் பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு தோணுதோ அது வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெர்ஷன் 1 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் வெர்ஷன் 9. கோட் ஆஃப் எத்திக்ஸ் எப்படி சார் எழுதுறது என்னோட பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஐ எக்ஸ்பிளைன் திஸ். என்னன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இந்த KGF 2 பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, KGF யாராச்சும் KGF பார்க்கலனா 1 and 2 பாருங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். பிகாஸ் ஃபார்ச்சூனர்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு ஃபார்ச்சூனர் மைண்ட் செட்னா எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், அண்டு உங்களோட என்ன சொல்றதுன்னா, நம்மளோட பிஸ்னஸ், ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸும் அவர் நின்றுட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு அடியில் கீழே வந்து புதையில் இருக்குது. எவ்வளவு டீப்பாக அவர் தோண்டி உள்ள போகிறாரோ அந்தளவுக்கு தங்க சுரங்கம் ஒவ்வொருத்தருக்கு காலுக்கு அடியிலையும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஓகே, ஒவ்வொரு பிஸ்னஸும் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ். ஸோ நமக்கும் அந்த மாதிரி உண்டான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அந்த தாட் ப்ராசஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யாராச்சும் இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் அமேசான் பிரைம். அண்டு நான் வந்து ஆக்சுவலாக அந்த மூவி வந்து எக்ஸ்ட்ரீமான மூவி. எப்படின்னா, ஒன்று அந்த மூவி பார்த்தாவே சுத்தமாக பிடிக்காது, இன்னொன்று வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, அண்ட் அதிகமான வசூல் இஸ் KGF 2 which is 1200+ crore இன் வசூல். அப்போ அந்தளவுக்கு மக்கள் அதை வந்து விரும்பினாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒவ்வொரு சீனும் ஐ என்ஜாய் லாட். ஐ டூ த ரிவர்ஸ் இன்ஜினியரிங். எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு, எப்படி இந்த டைலாக் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதுனாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர் த மூவி கால்ட் KGF. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு சீன் இருக்கும். என்னென்னா, ராக்கியோட கோல்டை வந்து நிறையா வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரைடு பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து ரைடை வந்து அனுப்புவாங்க. அப்போ அந்த ரைடில் வந்து ஒரே ஒரு தங்க கட்டி மட்டும் சிக்கிடும். அவர்கிட்ட 4000 கிலோக்கு மேலே, 4000 கிலோ 40,000 கிலோக்கு மேலே கூட கோல்டு இருக்கலாம் அவர்கிட்ட, 40,000 கிலோக்கு மேலே. ஆனால் அது வந்து 400 கிராம் கோல்டு, ஒரே ஒரு தங்க கட்டி. அது வந்து அவர்கிட்ட ரைடு பண்ணும்போது அது வந்து சிக்கியிருக்கும். அவர் வந்து நேராக போவார், ஆளை வச்சுலாம் இது பண்ண மாட்டார். நேராக அவரே போய் தனியாக போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த தங்க கட்டியை வாங்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனையே துவம்சம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த போலீஸ் ஸ்டேஷனையே துவம்சம் பண்ணுறது ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அப்படின்னா என்னென்னா, என்னோட சிஸ்டமில் எரரே இல்லை. அப்படி எரர் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு நான் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து, அந்த ரியாக்ஷனை பார்த்தா அந்த எரர் லைஃப் டைமில் அந்த எரர் திரும்பவும் வரக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான ரியாக்ஷன். இது வந்து அது வந்து கோவமாக பார்க்காதீங்க, யூ see it as a reaction அப்படின்னு நான் சொன்னேன். வாட் இஸ் த ரியாக்ஷன் அப்படின்னா, அவரோட சிஸ்டமில் ஒரு சின்ன பிரச்சனை, அது அவரே இறங்கி அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணார். லைஃப் டைமில் அந்த ப்ராப்ளமே திரும்ப வராத அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஓகே, அப்படின்னா என்னென்னா, என்னோட ரைடு நீங்கள் வந்து என்னோட ஒரு கோல்டு நீங்கள் பிடிச்சதுக்கு இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன்னா
நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அது அந்த மூவியில் கிடக்கு. பட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், சிஸ்டம் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரச்சனைகள், நிறைய இடத்துல ஓட்டைகள், நிறைய இடத்துல ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் ஒன்ஸ் அந்த சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதற்குண்டான ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு ரியாக்ஷன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த அளவை விட ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் எனக்கு தோணலை. சிஸ்டமில் எரர் வந்துச்சுன்னா அதுக்கு சிஸ்டமை சரி பண்ணுறதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறத இந்த மூவி அந்த சீனை தவிர வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தோணும். ஓகே, ஸோ அதனால தான் அதை நான் பார்க்க சொன்னேன். டைம் இருக்கும்போது பாருங்க. அப்போது அந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸில் என்ன எழுதலாம் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து என்ன சொல்றது, கேஜிஎஃப் வெரி கிளியர் சிஸ்டம் வித் கேஜிஎஃப் எஃபெக்ட், அந்த மாதிரி வெரி கிளியர் சிஸ்டம் வித் கேஜிஎஃப் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். சிஸ்டமில் எரர் இருந்துச்சு அப்படின்னா கேஜிஎஃப்ல ஆக்கி கொடுத்த எஃபெக்ட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து பியூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டை நம்ம சிஸ்டமில் எழுதுனா தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது நான் வந்து சொல்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஓகே, இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது உங்களோட கோடில். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னோட கம்பெனியில் இருக்கிற சிஸ்டம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் அதில் கொண்டு போயிருக்கலாம். ஓகே, உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் என்ன வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கோட் ஆஃப் எத்திக்ஸாக நீங்கள் பாயிண்ட்டாக கொண்டு வந்துட்டு அதை வந்து எவ்ரி பீரியாடிக்கலாக நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது வேற, இப்படி இருக்கிறதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேற. நான் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட பிஸ்னஸில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஆங்கிளில் தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வேற இல்லையா? அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ நம்மளோட பிஸ்னஸுக்கும் நம்மளோட காம்படிட்டரோட பிஸ்னஸுக்கும் எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஓனர் மிஞ்சி போனால் அவர் கீழே இருக்க பில்லர்ஸ்னால் அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிற ஒரு மேனேஜரோ சிஇஓவோ அல்லது அந்த மாதிரி உண்டான லீடர்ஸ், இவங்க வந்து ஒருமித்த கருத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா நம்மளோட பிஸ்னஸ், ரைட்? கேன் யூ ஃபீல் இட்? நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி முதற்கொண்டு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஐயா முதற்கொண்டு, ரைட், எல்லாருமே அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை நோக்கி ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் த ரீசன் வி நீட் டு ஹேவ் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்னு அவசியமே கிடையாது. கோட் ஆஃப் எத்திக்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா யாராவது வந்து உங்கள் சட்டையை பிடிப்பாங்களா? யாருமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இந்த இடத்துல இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம கம்பெனியில் ஃபுல்லாக எல்லாருமே இருந்து ரைட் ஃப்ரம் த மேனேஜர்லேருந்து அந்த செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அது மந்த்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் வைக்கிறோம், கம்ப்ளீட் மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அதுவே வந்து நம்மளோட பில்லர்ஸ் மட்டுமே எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் ரெகரஸ் மீட்டிங், ரெகரஸ் ரிவ்யூலாம் பண்ணக்கூடிய ஒரு பில்லர்ஸுக்கிட்ட மட்டுமே நம்ம மீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நிறுவனத்துக்குன்னு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ், பில்லர்ஸுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம். ஹவ் ஐ எம் ஹேவிங் திஸ், நான் வந்து ஒரு சில்வர் மெம்பர்ஸ் கம்யூனிட்டி, கம்யூனிட்டி த்ரூ அவுட் த கம்யூனிட்டி எல்லாருமே இருக்கிறது எப்போ இன்னர் சர்க்கிள் கால், அதில் இருக்கிற கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். வேறஸ் லீடர்ஷிப் கவுன்சிலில் இருக்கிற சீரியஸான இம்ப்ளிமெண்டர்ஸ், இவங்களுக்கு உண்டான கோட் ஆஃப் எத்திக்ஸ் நான் வேறையாக வச்சுருக்கேன்.